நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்லீஸ் இருக்கிறான ஷைத்தானுக்கெல்லாம் முன்னோடி மூதாதையர். இந்த இப்லீஸ் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, ஒரு முறை ஷைத்தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்றான். நீ என்னப்பா செஞ்ச, நீ என்ன செஞ்ச, இவன் தலைவன் இல்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு ஆள்டையும் கேட்கிறான், நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறான். ஒவ்வொரு ஷைத்தானும் எந்திரிச்சு நான் அதை செஞ்சேன், ஒருத்தனை தொழவிடாம ஆகிட்டேன், ஒருத்தனை தர்மம் கொடுக்காம ஆகிட்டேன், ஒருத்தனை இன்னொருத்தனை சண்டை போட வச்சேன், இப்படின்னு ஷைத்தான் என்னென்ன பணிகளை செய்தானோ அது எல்லாத்தையும் இப்லீஸ் சொல்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? அப்போ ஒரு ஷைத்தான் எந்திரிச்சு, நான் தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு செயலை செஞ்சேன். என்னப்பா செஞ்ச? கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க, 2 பேரும் பிரிச்சு விட்டேன். அப்படியா? இதுதான் எனக்கு நெருக்கமானவன். இதுதான் உச்சகட்டமே. கணவன் மனைவி பிரிக்கிறது என்ன? நம்ம வார்த்தையில சொல்ல போனால் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கணவன் மனைவி மட்டும் 2 பேருக்கு மத்தியில் சண்டை இழுத்து விடுறது பெரிய கஷ்டமா? 2 பேரும் பிரிஞ்சு போறது பெரிய கஷ்டமா? இது ஒரு சின்ன பிள்ளை கூட செஞ்சுட்டு போயிடலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. கணவனை பார்த்து, எப்பா நீ நல்ல மனுஷன்தான், என்ன செய்ய, உனக்கு போய் இந்த ஒரு பொண்ணை கட்டி, சரி சரிப்பா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். ஒரு மனைவிட்ட போய், நீ எவ்வளவு தங்கமான புள்ள, எவ்வளவு அழகான ஒரு சாலியான பொண்ணு, உனக்கு போய் இப்படி ஒரு கணவன் மாட்டினா பார் அப்படின்னு ஒரு வார்த்தை லேசா இப்படி மட்டும் சொல்லிட்டா போதும், அன்னையில இருந்து 2 பேருக்கும் சண்டை தான். இதைத்தான் ஷைத்தான் செய்வானா. ஷைத்தான் மறுமையில வருவான், எல்லா தீர்ப்பையும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அல்லாஹ் விசாரணை செய்து, இவங்க சொர்க்கவாதி இவங்க நரகவாதி என்று தீர்மானிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் ஷைத்தான் மனிதர்களிடத்தில் பேசுவானா. ஏன் பேசுறான்? மனுஷன் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு தப்பை செஞ்சுட்டா அதுல இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி உண்டோ அதுதான் பார்ப்போம். மறுமையில அல்லாட்ட நாமளும் நிப்பாட்டப்படுவோம். நிப்பாட்டப்படுகின்ற அந்த நேரத்தில் ஏன்டா இந்த தப்பு பண்ண அல்லாஹ் கேட்டான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஷைத்தான் தான் என்ன வழி எடுத்தான், ஏற்கனவே ஷைத்தான் வழி எடுத்தான் அப்படின்னு வேற இருக்கா? அப்ப இந்த மாதிரி விஷயத்தை வைத்துக் கொண்டு ஷைத்தான் எங்களை வழி எடுத்துட்டான், ஷைத்தான் எங்களை வழி எடுத்துட்டான், எல்லாமே ஷைத்தான் தான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மேல அத்தனை பழியும் போடும். அப்ப ஷைத்தான் நமக்கு பதில் சொல்றான், வகால ஷைத்தான் லம்மா குலியல் அம்ரு, எல்லா விஷயங்களும் தீர்க்கப்படுகின்ற அந்த நேரத்தில் ஷைத்தான் அப்ப சொல்லுவானா, இன்னல்லாஹ வாதக்கும் வாதல் ஹக், இறைவன் உங்களுக்கு ஒரு வாக்களித்தான், அது உண்மையான ஒரு வாக்கு. நான் உங்களுக்கு ஒரு வாக்களித்தேன், அதுக்கு நேர் மாற்றமாக நான் நடந்து கொண்டேன். அல்லாஹ் வாக்களித்தான்ல, நீ தொழுதா உனக்கு சொர்க்கம், நீ நோம்பு வச்சா உனக்கு சொர்க்கம், தர்மம் கொடுத்தால் அதுக்கு மறுமையில நன்மை கிடைக்கும், இப்படின்னு இறைவன் எதை எதை வாக்குறுதி கொடுத்தானோ அத்தனை வாக்கும் அவன் சொன்னபடி அவன் நடப்பான். வாக்குறுதியை கரெக்டான அவன் நிறைவேற்றுவான். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன், உங்களுக்கு எந்த வாக்கை தந்தேனோ அதுக்கு நேர் மாற்றம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவன் ஷைத்தான் பேசுகிறான், ஃபலா தலுமூனி வலுமோ அன்ஃபுஸக்கும், என்னையே நீங்க திட்டுதீங்க, உங்களையே நீங்க திட்டுக்கிடுங்க, என்னையா போய் இப்போ பழிச்சு பேசுறீங்க, அட பாவி நரகத்துக்கு போனதுக்கு நீ தாண்டா காரணம். ஷைத்தானை பத்தி பேசுவோமா இல்லையா? நான் அநியாயமா நரகத்துக்கு போறதுக்கு நீ தாண்டா காரணம், நீ என்ன வழிகெடுக்காம இருந்தால், எனக்கு கெட்ட சிந்தனையை ஏற்படுத்தாமல் இருந்தா நான் இன்னைக்கு நரகத்துக்கு போயிருக்க மாட்டேனே அப்படின்னு ஷைத்தான்ட்ட நம்ம கடுமையா பேசும்போது அவன் சொல்வானா, என்ன எதுக்கு திட்டுத, உங்களையே நீங்க திட்டிட்டு போய்க்கிடுங்க, உங்களையே நீங்க பழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இன்னி தாவத்துக்கும் நான் உங்களை அழைச்சேன், ஃபஸ்தஜப்தும், எனக்கு நீங்க பதில் அளிச்சீங்க. நான் எப்ப இந்த தப்பை செய்யன்னு சொன்னேன், திருடுன்னு சொன்ன ஒரு சிந்தனையை ஊட்டினேன், உன்னையும் திருட சொன்னா ஷைத்தான் கேட்கிறானா, திருடுன்னு ஒரு சிந்தனை தந்தன்ல, திருட்டு தப்புன்னு உனக்கு தெரியாதோ, அது ஹராம்னு உனக்கு தெரியாதோ, மார்க்கம் தடுத்தது என்று உனக்கு தெரியாதோ, தெரியும்ல, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் திருடுன, தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அதை பண்ண, திருடுன்னு தான் நான் உன்ட்ட சொன்னேன், உன்னை எவன்டா திருட சொன்னா, யாரு கேட்கிறா? ஷைத்தான் இப்படி கேட்பானா, உன்னை எவன் திருட சொன்னா, தப்புன்னு தெரியுது, அதை நான் சொல்றேன்னு தெரியுது, ஷைத்தானுடைய தீங்கு என்றும் அது உனக்கு தெரியுது, இவ்வளவு தெரிஞ்சதுக்கு பின்னால அந்த தப்ப நீ ஏன் பண்ண, உன்னை எவன் பண்ண சொன்ன என்று அவன் கேட்பானா. கேட்டுட்டு அவன் சொல்லுவானா,
எனக்கு உங்கள் மீது எந்த ஆற்றலும் கிடையாது, எனக்கு உங்களை கட்டுப்படுத்துகின்ற எந்த ஆற்றலும் கிடையாது. மா கான லஹு அலைஹிம் மின் சுல்தான், அவர்களை கட்டுப்படுத்துகின்ற, அவர்களை கட்டாயப்படுத்துகின்ற, எந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற எந்த ஆற்றலும் எனக்கு கிடையாது என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்ப ஷைத்தான் இவ்வளவு அழகாக மறுமையில் பேசுவான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப ஷைத்தானால என்ன பாதிப்பு வந்துரும், ஷைத்தானால என்னதான் செஞ்சிருவான்? மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற இதை தவிர ஷைத்தானால் வேற எதுவுமே பண்ண முடியாது.